கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு மதிய உணவு விருந்தானது அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், விவரங்கள். 31வது தென்னிந்திய மாநிலங்களுடைய அந்த கூட்டுறவுக்கான கூட்டம், அதாவது ரீஜனல் சதர்ன் ரீஜனல் கவுன்சில் கூட்டம் என்பது இன்றைய தினம் சென்னை கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திரத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டம் தற்பொழுது நிறைவடைந்து இந்த கூட்டத்தின் இறுதியில தென் மாநில முதலமைச்சர்களுடன் மற்றும் ஆளுநர் யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதிய உணவு அருந்தக்கூடிய அந்த காட்சிகள் நாம் பார்த்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள். இந்த உணவுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய இடது பக்கம் ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும், வலது பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களும் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், அதற்கு பிறகாக துணைநிலை ஆளுநர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்ததற்கு பிறகாக இந்த கூட்டத்தின் நிறைவில் மதிய உணவை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணக்கூடிய இந்த காட்சிகள் தான் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். தொடர்ந்து இந்த கூட்டத்தினுடைய நிறைவாக குழு புகைப்படமும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அந்த குழு புகைப்படத்திலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வலதுபுறத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களும், இடதுபுறத்துல ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும், அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மாநில முதலமைச்சர்களும் அமர்க்கப்பட்டிருந்தார்கள். தமிழ்நாடு அமைச்சர்கள் சார்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும், எரிசக்தித்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் நிர்மல்குமார் அவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். மேலும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு தலைமைச் செயலர் அவர்களும் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்க முடிந்தது. அவரும் இந்த குழு புகைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறார். இவ்வாறாக இந்த கூட்டம் என்பது இனிதே நிறைவுற்றிருக்கிறது. இந்த கூட்டம் வெறுமனமே ஒரு தென்னிந்திய கூட்டுறவுக்கான ஒரு கூட்டமாக மட்டுமில்லாமல் இந்தியாவுடைய தொலைநோக்கு திட்டமான 2047 100 ஆண்டுகள் இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய அந்த நாளில் இந்தியா வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக உலக அளவில் அரங்கேறுவதற்கான முன்னெடுப்போடு இந்தியா செயல்பட்டிருக்கூடிய நிலையில் அதற்கு உந்து சக்தியாக தென் பிராந்தியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையிலும் வளர்ச்சி நோக்கி நகர்த்தக்கூடிய வகையிலும் இந்த கூட்டம் அமைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு எப்பொழுதும் முதன்மையான முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பதாகவும், தொடர்ந்து இந்த கூட்டத்தில் எடுத்துக்கூடிய கருத்துக்களை மத்திய அரசு உற்று கவனித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை கவனமுடன் கேட்டது மட்டுமில்லாமல் மாநிலனுடைய ஒற்றுமை, வளர்ச்சி, நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய வளர்ச்சி ஆகியவற்றுக்கு எப்பொழுதும் மத்திய அரசு மாநிலங்களுடன் துணை நிற்கும் என்பதையும் அவர் இந்த கூட்டத்தில் தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.